வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கான செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், வாக்கு வங்கி அரசியல். ஸோ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இது முன்னாடி அதாவது இண்டிபெண்டன்ஸ் டைம்ல அதுக்கான கனோட்டேஷன், அதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து வேற மாதிரி இருந்தது. இப்ப வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்னா அதோட டெஃபினேஷனே வந்து டோட்டலாவே வந்து சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னா என்னன்னு சொல்லலாம்னா, மக்கள் வந்து பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஓட் போடுறாங்க. எதுக்காக ஓட் போடுறாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க, நம்ம நாட்டையே வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து என்ன பண்றாங்க, ஓட்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ பொலிட்டீஷியன்ஸும் அந்த மாதிரியான ப்ராமிசஸ் தான் வந்து நம்மளுக்குமே தருவாங்க. ஸோ அதுதான் வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப அதோட டிஸ்கிரிப்ஷன் ஆர் டெஃபினேஷன் அப்படிங்கிறது எப்படிலாம் மாறி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு செஷன்ல பார்ப்போம். ஸோ ஓட் பேங்க் அப்படின்னா என்ன, இத ஃபர்ஸ்ட் யார் சொன்னா, இந்த மாதிரியான ஒரு வேர்டை யாரு வந்து யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, எம்.என். ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு இண்டாலஜிஸ்ட். இண்டாலஜிஸ்ட் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு சோசியாலஜிஸ்ட் தான் இண்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து அவரோட ரிசர்ச் பேப்பர்ல ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பொலிட்டீஷியன் அவங்களோட ஓட்டர்ஸ் மேல ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, அததான் வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட ரிசர்ச் பேப்பர்ல 1955ல தான் வந்து இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. He used it in a very specific context to showcase the political influence exerted by a patron over a client. ஓகே, ஒரு பொலிட்டீஷியன் அவங்களோட ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது பொலிட்டிக்கலா, அதுதான் வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்ப இந்த டைம்ல கண்டெம்பரரியா எப்படிலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, காஸ்ட் பேஸ் பண்ணி, இல்ல வந்து அவங்களோட லாங்குவேஜ் பேஸ் பண்ணி, ரிலீஜியன் பேஸ் பண்ணி, செக்ட் பேஸ் பண்ணி, இந்த மீன்ஸ்ல எல்லாம் தான் நம்ம என்ன பண்றாங்க, அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அதாவது இப்ப அதிகமா வந்து காஸ்ட் ஓட்டிங், ரிலீஜியன், ஓகே இவங்க வந்து நம்ம காஸ்ட் சேர்ந்தவங்க அதனால நம்ம ஓட் போடலாம், இது நம்ம ரிலீஜியனை சார்ந்தவங்க அதனால ஓட் போடலாம் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் அப்படிங்கிறது வந்து நிறையவே வந்துருச்சு. ஸோ அப்ப வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், இவங்க வந்து நம்மளுக்கு கண்டிப்பா நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல போட்டுட்டு இருந்த நாம, இப்ப வந்து நம்ம எப்படிலாம் வந்து ஓட் காஸ்ட் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ரிலீஜியன், காஸ்ட் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து ஓட்டிங்க வந்து காஸ்ட் பண்றோம். சோ பிரசன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னன்னா, பாலிடிக்ஸ் ஆஃப் அப்பீஸ்மெண்ட், அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மட்டுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பொலிட்டீஷியன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு மாவட்டத்துல ஒரு பர்டிகுலர் காஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து அதிகமா இருப்பாங்க அப்படிங்கறத வச்சுக்கலாம். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பொலிட்டீஷியன், ஒரு எம்எல்ஏ வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த மெஜாரிட்டியா இருக்கிற அந்த கம்யூனிட்டி பீப்புளை மட்டுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நாங்க உங்களுக்கு அதாவது நான் எம்எல்ஏ ஆனா உங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அந்த எம்எல்ஏ என்ன பண்ண மாட்டாரு, மைனாரிட்டி பீப்புள் வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாரு, அந்த மெஜாரிட்டி பீப்புள் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஏன்னா அவங்களோட ஓட் மட்டும் இருந்தாவே என்ன பண்ணிடலாம், அவர் வந்து ஈஸியா வந்து வின் பண்ணிடலாம். சோ அதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாலிடிக்ஸ் ஆஃப் அப்பீஸ்மெண்ட், ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அண்ட் இப்ப இருக்க அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு ஒரு நெகட்டிவ் கானோட்டேஷன் வந்து இருக்கு. அதாவது மார்க்கெட்ல எப்படி வந்து ஆண்டர்பிரனர்ஸ், அதாவது பிசினஸ்மென் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க எதுக்காக சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் மோட்டிவ்ல மட்டும்தான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கன்சியூமர்ஸ்க்கு வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது செகண்டரி, பட் அவங்களோட பிரைமரி மோட்டிவ் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் மேக்கிங். அதே மாதிரிதான் இப்போ ஓட்டர்ஸும் இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை மட்டும்தான் வந்து அந்த பொலிட்டீஷியன்ஸ் அப்படிங்கிறவங்க இப்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நாட்டை வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸா அவங்க வந்து ஃபுல்ஃபில்லே பண்ண மாட்டேன்றாங்க. அதாவது ஒன்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் வந்து அந்த கேம்பெயினிங் டைம்ல வந்து ஓட்டர்ஸ்ட வந்து நாங்க அந்த நல்ல விஷயம் பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்களோ தவிர, ஒன்ஸ் வந்து ஆஃப்டர் வின்னிங் தே ஆர் நாட் ஃபுல்ஃபில்லிங் தேர் ப்ராமிஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய டிராபேக் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இதுக்கு ஏதாவது ஃபேவரபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இருந்தா நல்லதா அப்படின்னு வந்து கேட்டா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அது நல்லதுதான். கரெக்டா, அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிட்டியை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, அந்த அங்க இருக்க கம்யூனிட்டியில இருக்க இண்டிவிஜுவல்ஸ் வந்து தே கேன் பார்கெயின் வித் பொலிட்டீஷியன், எங்களுக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்பதான் நாங்க ஓட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணலாம், பார்கெனிங் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் குரூப்பை மட்டுமே வந்து அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அலைன் பண்ணிருக்கு. ஒரு பர்டிகுலர் காஸ்ட், இல்லைனா ஒரு பர்டிகுலர் செக்ட், ஒரு பர்டிகுலர் ரிலீஜன், இல்லைனா ஒரு லாங்குவேஜை பேஸ் பண்ணி மட்டுமே அந்த ஓட் பேங்க் வந்து இருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லலாம். அண்ட் இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அதிகமா இருக்கிற பீப்புளை மட்டும்தான், அதாவது சொசைட்டில ஒரு நல்ல ஒரு பாப்புலேஷன்ல இருக்க கம்யூனிட்டியை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதே வந்து ஒரு ஃபீமேல்
உமனையோ, அதாவது இந்த ஃபீமேல் ஜெண்டரையோ, இல்ல ஒரு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, அந்த மாதிரியான அவங்கள வந்து கான்சென்ட்ரேட்டே பண்றது இல்ல அந்த பொலிட்டீஷியன்ஸ். அவங்கள வந்து ஒரு ஓட் பேங்காவே வந்து கன்சிடர் பண்றது இல்ல. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் அப்படி இந்த பொலிட்டீஷியன்ஸ் நினைக்கிறாங்க? ஏன் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் உமனை வந்து அவங்க ஒரு ஓட் பேங்காவே கன்சிடர் பண்றது இல்ல? உமன் ஆல்சோ ஃபார்ம் த மேஜர் பார்ட் ஆஃப் த சொசைட்டி. அதே மாதிரி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 to 60 மில்லியன் நம்பர் வந்து இருக்காங்க. பட் அவங்கள ஏன் வந்து ஓட் பேங்கா கன்சிடர் பண்றது இல்ல அப்படின்னு பார்த்தா, ஓட்டிங் டைம்ல அவங்க வந்து they will not come and vote for the பார்ட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு டாபுவாவே வந்து எல்லா மனசுலயுமே இருக்கு. சோ அதனாலதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து உமனை வந்து ஒரு ஓட் குரூப்பாவே வந்து கன்சிடர் பண்றது கிடையாது. should vote banks be promoted then? vote banks அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்னமும் நம்ம ப்ரொமோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் ஒரு பர்டிகுலர் செக்டர் மட்டுமே வந்து அலைன் பண்ணி இருக்கு அப்படிங்கறதுனால இது கண்டிப்பா வந்து நம்ம பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்தியா வந்து ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி. வி ஹாவ் லாட் ஆஃப் லாங்குவேஜஸ், வி ஹாவ் லாட் ஆஃப் கல்ச்சர்ஸ், ரிலீஜியன், செக்ஸ், கேஸ்ட், எவ்ரிதிங். வி ஹாவ் டைவர்சிட்டி இன் எவ்ரிதிங். சோ இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரில ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைவர்ஸா இருக்கிற கண்ட்ரி இன்னமும் வந்து டைவர்ஸ் ஆகும். அதாவது இன்னமும் வந்து மக்களுக்குள்ள வந்து அந்த வேறுபாடுகள் அதிகமாயிட்டே இருக்கும். டிஸ்கிரிமினேஷன் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படிங்கறதுனால ஓட் பேங்க் பாலிடிக்ஸை வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணிடலாம், அறவே வந்து தடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை மட்டும்தான் நம்ம இன்ஃபுளுயன்ஸ் பண்றோம் அப்படிங்கறதுனால அந்த கம்யூனிட்டி நல்லதா இருப்பாங்க. பட் மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா அந்த ஒரு இன்கம் இன்இக்வாலிட்டி வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து இதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ எக்கனாமிக் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஓட் பேங்க் பாலிடிக்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது எப்பயுமே வந்து மாறாது. அது வந்து லைக் இட்ஸ் லைக் ரிச் கெட்டிங் ரிச்சர், புவர் கெட்டிங் புவரர், அந்த மாதிரியான விஷயமே தான் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஓட்டர்ஸ்க்கும் நல்லது பண்ற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் நல்லது பண்ணணும். சோ யார் ஒருத்தர் வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாத்துறதுக்காக பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை கிரியேட் பண்ண முடியும். சோ மித்தபடி கேம்பெயினிங்ல வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்தியா வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாவே மாறாது. சோ இந்த மாதிரி வந்து அந்த ஓட் பேங்க்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ற பொலிட்டீஷியன்ஸ்னாலதான் சொசைட்டில போலரைசேஷன், அதாவது டிவிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாயிட்டே இருக்கு. சோ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது சிட்டிசன்ஸ் தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்தணுமோ தவிர கண்டிப்பா வந்து பொலிட்டிக்கல் கிளாஸ் அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாவே பயன்படுத்த கூடாது மக்களை பிரிக்கிறதுக்காக. சோ பொலிட்டீஷியன்ஸ் ஒரு வேளை அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தினாங்க அப்படின்னா டெஃபினட்டா சொசைட்டில டிவிஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் போகும். சோ ஓட் பேங்க் பாலிடிக்ஸை நம்ம எந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தணுமோ அந்த அளவுக்கு நம்மளோட கண்ட்ரி வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டை நோக்கி போயிட்டே இருக்கும். தேங்க்யூ.